உலக முதலீட்டாளர் மாநாட்டின் 2ஆம் நாள் அமர்வு தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாட்டின் 2ஆம் நாள் அமர்வு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று 300 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், இன்றைக்கு 300 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுவரைக்கும் எத்தனை ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாடானது நேற்று தொடங்கி சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் உலக முதலீட்டாளர் மாநாட்டின் இறுதி தினமாகும். இன்று மாலை முதலமைச்சர் தலைமையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ள நிலையில் இன்று மட்டுமே 300க்கு மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தமிழ்நாடு தொழில்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று வரை 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 5.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இன்று 300க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளது. அதில் குறிப்பாக டைட்டன் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் லிமிடெட் என்ற நிறுவனம் 430 கோடி ரூபாய் கொசூர் முதலீடு செய்ய உள்ளது. இதற்கான MOU ஆனது இன்று கையெழுத்தாக உள்ளது. இதன் மூலம் 1600 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்று பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி நாளான இன்று இறுதி நாள் நடைபெறும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கையெழுத்தாக உள்ளதாக தமிழ்நாடு அரசின் தொழில்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்ணன், நேற்றைக்கு 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில 5.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு போடக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள் வாயிலாக எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக நேற்று போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் மொத்தம் 5.5 லட்சம், அதாவது 5.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசின் தொழில்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மொத்தம் 300க்கு மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது கையெழுத்தாக உள்ளது. இவற்றில் மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் இன்று இறுதி நாள் நிகழ்வில் நடைபெறும் நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாக உள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் பல லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் மாலை நடைபெறும் இறுதி நாள் நிகழ்வில் வெளியிட்டுள்ளார். அதன்படி அந்த இறுதி நாள் நிகழ்வில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது, எவ்வளவு முதலீடுகள் வந்துள்ளது, அதன் மூலம் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை வெளியிடுவார் என்று தொழில்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.